ஹலோ பாய்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் +2 வந்து ஃபினிஷ் பண்ணிப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மார்க் என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபாலோ பண்ணிங்க ரெஸ்கான வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் +2 முடிச்சாச்சு. மார்க் என்ன வரும் அப்படின்னு மார்க்கை பற்றி ஃபியர் போவீங்க. ஸோ நல்லா தான் ஸ்கோர் பண்ணிப்பீங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணோம். என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குது, எனக்கு எந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும், ஸோ ஃப்யூச்சரில் எந்த மாதிரி கோர்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு எப்படி எந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணலாங்கிறது நோட் பண்ணி கரெக்டாக எடுத்துங்க. அதாவது என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செக்ஷன் ஏன்னு போட்டு என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஒரு 30-40 கோர்சஸ் லிஸ்ட் எடுத்து அதில் உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த கோர்சஸில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ இது நோட் பண்ணிக்கணும் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னோட குரூப்புக்கு எதெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ ஒரு 10 கோர்சஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. இதில் எந்த மாதிரி கோர்சஸ்க்கு எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி கோர்சஸ்க்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு 10 வந்து ஷார்ட் ஒன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக பிடிக்குமா, ஸோ இதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் 2030 அந்த மாதிரி டயத்தில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு 10 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அந்த 10ல் 5 ஃபில்டர் பண்ணுங்க. அந்த 5 பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அந்த 5 கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணுங்கள். உங்கள் சீனியராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜூனியராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இப்போ வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்கள்ட்ட வந்து அனலைஸ் கேட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கோர்சஸை செலக்ட் பண்ணுங்கப்போ இதுதான் என் கோர்ஸ் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராச்சும் இல்லை இந்த கோர்ஸ் வேணாம், நீ இந்த கோர்ஸ் படித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி செட் ஆகிடும். இதுதான் நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு நல்ல காலேஜில் கரெக்டான ஒரு பிளேசஸ்க்கு கோர்ஸை சூஸ் பண்ணி, ஓகே இதுதான் நிச்சயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் +2 ஃப்ரெண்ட்ஸு உங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா